relationships are never meant to last. Hi guys, welcome to Chennai Geeks. நான் உங்கள் ஸ்மித். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 90s ஃபேவரட் கார்ட்டூன் லிஸ்ட்டோட வந்திருக்கேன். ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா பொழுது விஞ்சாலும் சரி, பொழுது சாஞ்சாலும் சரி, எழுந்த உடனேயும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, கார்ட்டூன் பார்க்காம நாங்கள் இருக்கவே மாட்டோம். கேபிள் டிவியில் ஒரு புரட்சி பண்ண ஜென்ரேஷன்னே நாங்கள் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 90s வந்த கார்ட்டூன்லாம் early 20 கிட்ஸ் தான் பார்த்துருப்பாங்க, early 20 வாழ்ந்தவங்க தான் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பண்டல் ஆஃப் கார்ட்டூன்ஸோடு தான் இந்த வாட்டி வந்திருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லிஸ்ட் எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் வரணும்னா ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் லெபார்ட்ரி. இதோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். நான் டாக்டர் ஆவேன், நான் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆவேன், நான் போலீஸ் ஆவேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இதில் சயின்டிஸ்ட்டாக இருக்கான். வீட்டோட அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரி வச்சுருக்கான். அது உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா போய் அடிக்கடிக்கு டிடின்ற அவங்க அக்கா போயிட்டு பார்த்தீங்கன்னா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் இந்த முழு கதையாக போயிட்டே இருக்கும். நடுவில் சின்ன சின்ன வில்லன்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் சின்சானுக்கு ஆக்ஷன் காமிக்கிற மாதிரி இதில் ஒரு கேரக்டர் வருவார். அப்புறம் மேன் டார்க்னு ஒரு கேரக்டர் வரும். இதுதான் மொத்த கதையை பார்த்தீங்கன்னா அவன் லெபார்ட்ரிக்குள்ளே அவங்க அக்கா பண்ணுற டார்ச்சலுங்க தான் பார்த்தீங்கன்னா இதோட கதையாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரேஜ் தி கவர்லி டாக். இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாய்க்குட்டி தனியாக ஒரு தீவு, ஒரு காட்டில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசான ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் இருக்காங்க. அந்த தாத்தாவே ஒரு வில்லன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் இருக்கும். இது கரேஜோட வேலை பார்த்தீங்கன்னா அங்கே பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த பேயெல்லாம் இது கண்டுபிடிக்கும். அங்கே நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த பாட்டி மாவை காப்பாற்றுறது தான் இந்த கரேஜோட வேலை. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கரேஜ் இது பண்ணி தான் இந்த கதை ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா ஜானி பிராவோ. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இவன் ஸ்டில்லை பார்த்தா. ஏன்னா இவன் ஒரு கார்ட்டூன் பாடி பில்டர்னே சொல்லலாம். நிறைய பேர் பாடி பில்டருக்குலாம் இவனை பிடிக்கும். ஆனால் லோயர் மட்டும் இருக்காது. அது இன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆம்ஸும் பயங்கரமாக இருப்பான். பார்க்குறதுக்கு ஆள் ஸ்டைலாக இருப்பான், பயங்கரமாக இருப்பான். அவன் தலையை வாடுறது இருக்கே அதுவே ஒரு தனி ஸ்டைலு. ஆனால் இவனோட கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் அட்டக்கத்தினே சொல்லலாம். சூப்பராக இருப்பான் ஆள். போயிட்டு ஊர் ஊராக தெருவாக போயிட்டு பொண்ணுங்க கிட்ட மொக்க வாங்குறது தான் இவன் வேலை. இந்த கார்ட்டூன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். ஜானி பிராவோ இதோட சைல்டு வெர்ஷனும் வந்துச்சு. அது பேர் ஜானி டெஸ்ட். அதோட கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க கூட ஒரு நாய்க்குட்டி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க சின்ன பையனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஜானி பிராவோ பெரிய பசங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும், பவர் பப் கேர்ள்ஸ். இந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எல்லா இன்ட்ரோலையும் காட்டுறது என்னன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பார். லேபில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பார். உனக்கு தயாரிக்க போகிறேன்ட்டு. அதில் தவறுதல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எக்ஸ்ன்ற ஒரு கண்டென்ட் விழுந்துடும். அது விழுந்தவனே உருவாகிறது தான் இந்த பவர் பப் கேர்ள்ஸ். இவங்க 3 பேர் யார் பார்த்தீங்கன்னா பட்டர் கப், பபுள்ஸ், அதுக்கப்புறம் பிளாசம். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூனோட ஹீரோயின்ஸ்னு சொல்லலாம். பொண்ணுங்களுக்குலாம் பயங்கரமாக பிடிக்கும். பொண்ணுங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வில்லனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஜோ ஜோஜோ பயங்கரமான வில்லங்க, செமையாக இருப்பான். இதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களோட சைல்டுஹுட்டை ஆசமாகியிருக்கும். அடுத்த கார்ட்டூனுக்குலாம் வாங்க. அடுத்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா சிஎன்னோட ஓப்பனிங்லேயே போடுறது, அதாவது கார்ட்டூன் நெட்வொர்க்கோட ஓப்பனிங்லேயே போடுற ஒரு கார்ட்டூன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமுராய் ஜாக். பயங்கரமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பவர் பப் கேர்ள்ஸோட அப்பாவும் இவருக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாது சின்ன வயசில். அப்படி தான் இருப்பார் சாமுராய் ஜாக். என்னடா பவர் பப் கேர்ள்ஸோட அப்பா பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு வராரு அப்படி தான் நினைப்பேன். ஆனால் சாமுராய் ஜாக் பயங்கரமாக இருக்கும். ஒரு மந்திர சுவாடு வச்சிருக்க ஒரு சாமுராய் பார்த்தீங்கன்னா ஈவில் எதிர்த்து போராடுறான். இதுதான் கதை. கண்டிப்பாக நல்ல ட்விஸ்ட்டாக பயங்கரமாக இருந்துச்சு. சைல்டுஹுட்டை ஆசமாக்குறதுல இதுவும் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஃபேவரட் நைட்லேயும் காலையில் ஓப்பனிங்லேயும் போடுற ஒரு கார்ட்டூன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூபி டூ வேர் ஆர் யூ. அந்த சாங்கு போட்டாலே போதும் டிவி எதிர் உட்காந்துருவோம். அந்த மாதிரி ஸ்கூபிடூவோட கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று இல்லவே இல்லை அப்படி சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு கார்ட்டூனை எடுத்துருப்பாங்களோ அதுதான் ஸ்கூபிடூ. எவனா ஒருத்தன் ஊருக்குள்ளே பேய் வேஷம் போட்டு சுற்றிட்டு இருப்பான். அவன் யாருன்னு கடைசியில் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இதோட கதை. ஸ்கூபிடூ கண்டுபிடிக்கும் தவறுதலாக. அவங்க மாஸ்க்கை கேட்டு சொல்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் ஸ்கூபிடூ பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாப் தி பில்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஃபோகோவில் போடுவாங்க. எதனா ஒரு இடம் உடஞ்சி போயிருக்கும், இது ட்ராக்கோ ஏதோ ஒரு வீடோ அதெல்லாம் உடஞ்சி போயிருக்கும். இந்த பில்டர்ன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாபுன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதை பில்ட் பண்ணுவார். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி கூட இதை சரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கார்ட்டூன். அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அந்த கார்ட்டூன் என்னென்னா டாம் அண்ட் ஜெரி. இவங்களுக்கு வயசாகாது. எலியும் பூனையும் எத்தனை வருஷமாக சண்டை போட்டுருந்தாலும் நம்ம பார்க்க தான் போகிறோம். நல்லா தான் இருக்கும். டாம் அண்ட் ஜெரி பார்த்து சிரிக்காதவங்க இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. டாம் அண்ட் ஜெரிலாம் 90s கிட்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூக்கா பார்த்தீங்கன்னா ஜெட்டெக்ஸ்னு ஒரு சேனல் இருந்துச்சு. இது 90s கிட்ஸுக்கு தான் தெரியும். அந்த ஜெட்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்னி டூன் அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே பூக்கா தான்
பீஸாலாம் போடுவாங்க. பூக்கா பீஸா பிடிப்பா அப்படின்ற மாதிரி. பீஸாவை பிடிக்கிற ஒரு ஜப்பான் பொண்ணு அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணுவாள். ஆனால் வந்து அந்த இடத்துலேயே வந்து அவள் தான் ஸ்ட்ராங்கு, பயங்கரமான குங்ஃபு மாஸ்டர். அந்த பையன் வந்து பயந்த பையன், அவனை காப்பாற்றுறதுக்கோசம் இவன் சண்டை போடுவா. அதுதான் இதோட கண்டென்ட்டு. சூப்பராக இருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு. பூக்கா நிறைய பேருக்கு பிடிக்கும். பூக்கா பாட்டுக்கோசமே பார்ப்பாங்கன்னா பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிச்சி ரிச் யாரால மறக்க முடியும்? ரிச்சி ரிச் என்னடா இவன் அனாவசியமாக செலவு பண்ணுறானே அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி ஒரு சீரியஸ் கார்ட்டூனுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ப்ரோமோ போடுவாங்க. ரிச் வந்து காரில் போவார். அப்போ வந்து ஒரு பிரிட்ஜு உடஞ்சிட்டு இருக்குமா. அந்த பிரிட்ஜை வந்து இவர் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்னா, அவர் வீட்டில் இருக்க, அதாவது வீட்டிலலாம் இல்லை, வீட்டில் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அவர் கையில் இருக்க கொஞ்சம் டைமண்டு நகை அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை ரெடி பண்ணிட்டு அது மேலே காரை ஏற்றிட்டு போவார். அவ்வளோ ரிச்சு. அதுதான் ரிச்சி பார்த்து வயிறு எறியாதவங்க இருக்க முடியுமா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது போகேமான். அதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கெயின் ப்ரோ அதை வச்சு வாழ்க்கையை நடத்திடுவார். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது போகேமானில். ஆஷுக்கு ஏன் வயசாக மாட்டேங்குது அப்படின்னு தெரில. யாராவது இது தெரிஞ்சால் கெயின் ப்ரோ கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் டைம். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்வென்ச்சர் டைம் ஃபின்னு ஒரு பையனும் ஜாக்குன்னு ஒரு டாகும் சேர்ந்து நடிச்சது தான் இந்த அதை பண்ணப்பட்ட கார்ட்டூன் தான் இந்த வந்து அட்வென்ச்சர் டைம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டஸியாக இருக்கும். இவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த இடம் ஃபுல்லாக ஐஸாக இருக்கும், நெருப்பாக இருக்கும், லாவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எபிசோட்லேயும் ஒன்று காட்டுவாங்க. பயங்கரமாக இருக்கும். அட்வென்ச்சர் டைமுக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. காமெடி ப்ளஸ் அட்வென்ச்சர் ரெண்டும் சேர்ந்தது தான் அட்வென்ச்சர் டைம். இதுவும் சைல்ட்ஹுட் ஆசமாக தான் வச்சுருந்தது. அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன், ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் ஏன்னு சொன்னீங்கன்னா, கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இந்த கார்ட்டூனை போகிறதுக்கு முன்னாடியே இந்த கார்ட்டூனை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சேனல், அதாவது தூர்தர்ஷன் இருக்குல்ல, அதோட தமிழ் வெர்ஷன் பொதிகையில் வந்து சாட்டர்டே இதை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு இயர்லி 2Kல. என்ன கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா பப்பாய் தி செயிலர் மேன் போம் போம் அப்படின்னு ஒரு சவுண்டோட வருவார் ஸ்டார்டிங்லேயே. அதாவது சோட்டா பீன்னு ஒரு பையன் சுற்றி நிற்கிறானா. இப்போது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு சாப்பிட்டா வந்து பலம் வரும் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறானா. இது பழைய மேட்ரு தான், இருந்தாலும் சொல்கிறேன். அந்த காலத்துலேயே வந்து கீரை சாப்பிட்டா பவர் வரும் அப்படின்ட்டு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான் இந்த பாப்பாயில். எனக்கு பாப்பாயும் பிடிக்கும், ப்ரூட்டஸும் பிடிக்கும். பயங்கரமான கண்டென்ட்டுங்க. பாப்பாயும் ப்ரூட்டஸும் அந்த ஆளவுக்கோசம் அடிச்சுக்கிற சீன்லாம் இருக்கோ, ஐயோ அவர் பைசப்ஸில் ட்ரெயின் வரும், ஃப்ளைன் வரும், எல்லாமே வரும், பயங்கரமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்பர் தி கோஸ்ட்னு கூட சொல்லலாம். கேஸ்பர் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஹாலிவுட்டில் இதை பேஸ் பண்ணி படமே இருக்குது. கேஸ்பர்ன்றது வந்து ஒரு நல்ல விதமான பேயோட கதை. இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் சுட்டி டிவி இயர்லி டைம்ஸில் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கார்ட்டூன்லாம் பார்க்கவே முடியுதுல்ல. கேஸ்பரும் நல்லா தான் இருக்கும். அடுத்தது பிங்க் பேந்தர். போகோவில் வந்து சும்மா டைம் பாஸ் டைம்லலாம் போட்டு டைம் பாஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க பாருங்க. டடன் அப்படின்ற ஒரு மியூசிக்கை போட்டு அந்த பிங்க் பேந்தர் வர சொல்ல இருக்கும் பாருங்க, செம்மையாக இருக்கும். பிங்க் பேந்தர் பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லா தான் இருக்கும். நான் என்ஜாய் பண்ணுவேன், நல்லா தான் இருக்கும். அதாவது அந்த டைம்லலாம் அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அப்பா இதை போட்டுக்கிறாண்டான்னு உட்காந்து பார்க்குறது. அதுக்கப்புறம் மிஸ்டர் பீன் தி அனிமேட்டட் சீரியஸ், இதை பார்த்துருப்பீங்க. மிஸ்டர் பீனோட கார்ட்டூன் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ். இதுவும் அதுக்கு சலிக்காமல் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. மிஸ்டர் பீன் காமெடியை பற்றி நான் சொல்லணுன்ட்டு அவசியமே கிடையாது. மிஸ்டர் பீனுக்கு இன்னும் கூட ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் யார் வர பார்த்தீங்கன்னா நம்ம பென் டென்னிசன் தான். வேற யாரு? பென்டென். ஐயோயோ அந்த தமிழ் டப்பு கோசமே பார்க்கலாம். பஞ்சிக்கும் அந்த டைலாக்கும் கதை களத்துக்கும் அப்படியே ஒரு கலக்கி விட்டாங்க. அப்படியே கார்ட்டூன் நெட்வொர்க்னால பென்டென் அப்படின்ட்டு தான் பேர் வந்துச்சு ஒரு காலத்தில். அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் பென்டென் யார் மறப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோரா. இப்போ கூட ரீசெண்டாக வந்து டெம்ப்ளேட் வந்து ஃபேமஸ் ஆகினே இருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி டெம்ப்ளேட்டு. டோரான்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஊராக சுற்றின்னு இருப்பாளாம். அவங்கள ஒரு பேக் இருக்கும், அதில் ஒரு மேப் இருக்கும். அப்படியே வழியை கண்டுபிடிச்சி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இருக்கும் புஜ்ஜின்ட்டு, தமிழ் வருஷனில் புஜ்ஜி, அது கூட சுற்றிட்டு இருப்பாங்க. அதுதான் கதை. பயங்கரமாக இருக்கும். பசங்களெலாம் வெளியே சுற்றணும்னு ஆசை இருக்கும்ல சின்ன வயசில். அந்த எண்ணத்தை போக்குறதுக்கோசம் வீட்டில் இருந்தே சுற்றின ஃபீலை தரது தான் டோரா. அதாவது உதாரணத்துக்கு இப்போ கூட ரீசெண்டாக நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி டோரா புஜ்ஜி பார்க்க சொல்ல கூட நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு கேட்க சொல்ல பின்னாடி தான் இருக்குன்னு கத்தினே இருந்தேன்னா பாருங்களேன். அடுக்கத்தது என் தலைவன் வந்துட்டான்டா, தடாலடி. யாருன்னு தெரியும்ல, கிக் பட்டோஸ்கி. எப்பா பஞ்ச் என்ன, அவன் நடை என்ன, உடை என்ன, சாகசம்னா நம்ம கிக் பட்டோஸ்கி தான். கிக் பட்டோஸ்கி வச்சுக்க ஆளே இல்லை. சும்மா வார்த்தை விட்டான்னு வச்சு பார்த்தீங்களா கலக்கி விடுவான். கேர்த்தர் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அங்கேயே டிவிலேயே உட்காந்துருவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கிக் பட்டோஸ்கியோட ஃபேன்ஸ் வந்து இன்னும் கூட இருக்காங்க. நீங்கள் இப்போ வேணால் சின்சானை கொண்டாடலாம், ஆனால் நாங்கள் கிக் பட்டோஸ்கியை கொண்டாடின ஆளுங்க.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை தான் பார்த்துக்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈமேன் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டாலே தெரிஞ்சிடும். கிரேஸ்கல் கோட்டையின் சத்தியே அப்படின்னாரு பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும். வில்லன் கூட கலக்கி விடுவான், எலும்பு பண்ணுவாங்க, பயங்கரமாக இருக்கும். ஈமேனோட கதைக்களமே பழைய கதைக்களம், ஆனால் சூப்பராக இருக்கும். ஈமேனை பொறுத்து நிறைய வந்து ஹாலிவுட்லலாம் படம் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈமேன் தி பெஸ்ட் கார்ட்டூன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுவான் கும்பா, திமுனான கும்பா, அக்கூனா மட்டாட்டா அப்படின்ற இப்போ ஃபேமஸ் ஆகுதுல, அது காரணமே அவங்க தான். அவங்களோட ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. அதாவது டிமோனுக்கு பிடிச்சது பொன்வண்டு பொங்கல், அதுதான் அவங்க ட்ரெண்டிங்கே. பயங்கரமாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். லயன் கிங்கில் ஒரு பங்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அவங்க தான் மெயின் ஹீரோவை வந்து எடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுனான் கும்பா. அது செம்மையாக இருக்கும், செம்ம என்டர்டெய்னருங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி மாஸ்க் அனிமேட்டட் சீரியஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் போட்டுருந்தாங்க. ஆனால் பயங்கரமாக இருக்கும். தி மாஸ்க் படமே பயங்கரமாக இருக்கும். ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் கேரி அஸ்தி இருப்பார். அதே மாதிரி இந்த கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி இருக்கும். அவன் உடம்புலேருந்து அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுக்க சொல்ல, அதுக்கப்புறம் போலீஸோட அண்டர்வேரத்துக்கு தலையில் மாட்ட சொல்லலாம், செம்மையாக இருக்கும். மாஸ்க், ஐயோ மாஸ்க் மாதிரி ஒரு நாளாச்சும் இருக்கணுமே அப்படின்ட்டு நினைக்க வைக்கிறது தான் மாஸ்க். தி மாஸ்க் பச்சை முகமுடி அப்படின்ட்டு தமிழ் டப்பில் வரும். ஆனால் கார்ட்டூனில் தி மாஸ்க் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மம்மிஸ் இஸ் அலைவ் அப்படின்ட்டு ஒரு கார்ட்டூன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம சன் டிவியில் அப்போல்லாம் வந்து ஒரு 1 hour கார்ட்டூன் போடுவாங்க, 2-3 கார்ட்டூன் போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மம்மிஸ் அலைவை போடுவாங்க, செம்மையாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க இளவரசர் வந்து போன ஜென்மத்தில் வந்து இளவரசராக இருக்கிறது, இந்த ஜென்மத்தில் வந்து பிறந்திருப்பாரு. அவங்கள பாதுகாக்கிறதுக்கோசம் இவங்க மம்மிஸ் வந்து இவங்களை வந்து பாதுகாப்பாங்க, செம்மையாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு பவர் ரேஞ்சர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த கார்ட்டூன் பார்த்தா. அப்படி ஒருத்தருக்கு ஒரு பவர் இருக்கும், இளவரசரை காப்பாற்றுவாங்க, அதுதான் கதை. நான் சொல்கிறதுலேயே பார்க்குறதுக்கு வந்து இது பயங்கரமாக இருக்கும். சன் டிவிலேயே போட்டுருந்தாங்க இதெல்லாம் தமிழ் டப்பில், சூப்பராக இருக்கும் அப்போலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கேட்ஸ், இது வந்து பார்த்துருப்பீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதாவது கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி வேலை பார்க்கும். அது வந்து பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுவும் நல்ல அட்வென்ச்சர் அண்ட் ஆக்ஷனோட இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிலின் ஸ்பின் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்னியில் தான் போட்டிருந்தாங்க. இதோட கண்டென்ட் என்னன்னா 2 அண்ணன் தம்பி கரடி, அதாவது இப்போ போகிறாங்களா வருத்தப்படாத கலவி சங்கம் அந்த மாதிரி, அதேமாரி ஏர்லைனில் ஒர்க் பண்ணுற கரடிங்களோட கதை தான், கரடி அண்ணன் தம்பியோட கதை தான் இது. நம்ம ஸ்பாஞ்ச் பாப் டீம் பார்க்குற மாதிரி இருக்கும் இவங்கள பார்க்குறதுக்கு, இதுவும் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிளானட். கேப்டன் பிளானட் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சசாம் தான் ஞாபகம் வராரு. இப்போ வேணால் சசாம் ஞாபகம் வரும், ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு கேப்டன் பிளானட் தான் ஞாபகம் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் ரிங்க் போட்டிருப்பாங்க. அந்த 5 பேர் ரிங்க்லேருந்து வரவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிளானட் அப்படின்வாங்க. இவர் சூப்பர் மேனோட ஒப்பிடுற பவரோடு இருக்கும், பயங்கரமாக இருக்கும் கேப்டன் பிளானட் அப்படின்றத பார்த்தாலே. அந்த பாட்டு கூட ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோகோவில் போடுற ஒரு கார்ட்டூன் லூனி டூன்ஸ், இது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லூனி டூன்ஸ், அதாவது லூனி வெர்ஷனோட கிட் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூனி டூன்ஸ். இது வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த கிராண்ட்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பெட் அனிமலாக வளர்க்குறதும் அவங்கள பண்ணுற அட்டகாசங்களும் பயங்கரமாக இருக்கும். லூனி டியூன்ஸ் யாரால மறக்க முடியும்? லூனி டியூன்ஸ்லாம் நம்ம போர் அடிக்காமல் இருந்திருக்கோம். இந்த காலத்தில் எல்லாமே போர் அடிக்குது, என்ன பண்ணுறது, விளையாட்டு டிவினே இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தி ஃபில் ஸ்டோன்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனை வச்சு ஒரு, அதாவது ஆதிவாசி ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுலேயே வந்து காரு, கல்லுலேயே வந்து ஃப்ளைட்டு அந்த மாதிரிலாம் செய்வான். இதுவும் செம்ம என்டர்டைன்மெண்ட். ஒரு காலத்தில் வந்து சிஎன்னை வாழ வச்சதுன்னே சொல்லலாம். இதெல்லாம் இதோட ஃபேன்ஸ்லாம் இன்னும் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பயங்கரமாக இருக்கும் இதுவும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடம்ஸ் ஃபேமிலி, இது வந்து மோஸ்ட்லி சிஎன்ல வந்து மார்னிங்கில் போடுவாங்க. ஆடம்ஸ் ஃபேமிலியும் பயங்கரமாக தான் இருக்கும். இதை வச்சு படம் கூட எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து இந்த பேரில் எடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பியோட ஃபேமிலியை பற்றி கதை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா தி ஆடம்ஸ் ஃபேமிலின்றது. இதுவும் பயங்கரமாக இருக்கும், கொஞ்சம் அமானுஷமாக இருந்தாலும் நல்லாவே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்டர் கேட்ஸ். இந்த தண்டர் கேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈமேன் வெர்ஷன் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு டிட்டோ அந்த கார்ட்டூனோட கிராஃபிக் மாதிரியே இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். தண்டர் கேட்ஸோட கதையும் அதே மாதிரி தான் வரும். ஆக்ஷன், த்ரில்லர், அட்வென்ச்சர் எல்லாமே கலந்தது தான் தண்டர் கேட்ஸ். தண்டர் கேட்ஸும் சூப்பராக தான் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் பாப். ஸ்பாஞ்ச் பாப் இன்னும் கூட சலிக்காமல் பார்க்குற ஆள்லாம் இருக்காங்க. நான்லாம் இப்போ கூட போட்டால் கூட பார்ப்பேன். ஸ்பாஞ்ச் பாப் அப்படின்றதுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இன்னும் கூட இருக்காங்க. இன்னும் கூட டெலிகாஸ்ட் பண்ணுற கார்ட்டூன் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் பாப். ஏன்னா ஸ்பாஞ்ச் பாப் எப்போ பார்த்தாலும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேரை சொன்னாலே என் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் அப்படியே வந்து வெறி ஏறுது, அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது அனிமி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பால் ஜி. நம்மளுக்கு டிராகன் பால்லாம் டப் பண்ணல, டிராகன் பால் ஜி மட்டும் தான் டப் பண்ணாங்க. பயங்கரமாக இருக்கும் டிராகன் பால் ஜி. டிராகன் பால் ஜியோட வசனத்துக்கோசமே பார்க்கலாம். அதுவும் வெஜிடாவோட வசனம், கோகுவோட வசனம் பயங்கரமாக இருக்கும். என்ன சொல்கிறது, டிராகன் பால் ஜி அப்போ பார்க்குறதுலாம் ஒரு இதுவே சொல்லுங்கள். டியூஷன்லாம் போகிறதுலாம் லீவ் போட்டுட்டு டிராகன் பால் ஜிலாம் பார்த்துருக்கேன் ஈவினிங்கில், அந்த மாதிரி இருக்கும் டிராகன் பால் ஜிலாம். டிராகன் பால் ஜி எப்போவுமே வெயிட் தான், இப்போ வரைக்கும் வெயிட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேஜெட். இன்ஸ்பெக்டர் கேஜெட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்ஸ்பெக்டர் கேஜெட்டை. ஏன்னா இன்ஸ்பெக்டர் கேஜெட் இருந்தது பேர்லேயே இருக்குது. அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் வாண்டை காப்பி பண்ணுற மாதிரி ஒரு கேஜெட்ஸ்லாம் இருக்கும். ரோபோ வெர்ஷன் மாதிரி இருப்பார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் கேஜெட். இதுதான் எல்லாமே அவர் கையிலேருந்து எல்லாமே வரும். இப்போ திருட தப்பிக்கிறானா பேட்மேன் மாதிரி ஒரு கயிறு வரும் கையிலேருந்து, அது வழியாக போவார்,
கொடையை பிடிப்பார், கொடை வழியாக எதனா ஒரு கேஜெட் இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் கேஜெட் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சுட்டி டிவியில் போடுற நம்ம வாண்டு, டைம் பாஸ்க்கெல்லாம் போடுற வாண்டை நம்மளால் மறக்க முடியுமா? உண்மையிலே அந்த எலி வாண்டு தாங்க, அது பண்ணுறதெல்லாம் வாண்டுத்தனமாக தான் இருக்கும். வாண்டு அதுவும் மிஸ் பண்ண முடியாது.